இன்னைக்கு தேன் செக்கப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. டாக்டர் அடுத்த வாரம் தானே நம்மள செக்கப்புக்கு வர சொன்னாங்க. அது வந்து ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொன்னா மாப்ள. அப்படியா? செக்கப்புக்குன்னு நாம கிளம்பி போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பாப்போம். லக்ஷ்மிக்கு முதல் நாள் குழந்தை பிறந்தா உங்களுக்கு அடுத்த நாள் பிறக்கலாம். சில சமயம் ஒரே நாள்ல கூட பிறக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசத்துலயும் பிறக்கலாம். டாக்டர், ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட அவ எனக்கு முன்னாடி குழந்தை எடுத்துக்க கூடாது. அம்மாடி, அம்மா, அது என் கையில இல்லம்மா. டாக்டர், உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? எனக்கு என் குடும்பத்துல மரியாதை தேவைப்படுது. அது அது என் குழந்தைய வச்சுதான் எனக்கு கிடைக்கும். அதுவும் எனக்கு முதல்ல பிறந்ததா கிடைக்கும். முதல்ல எனக்கு தான் குழந்தை பிறக்கணும். அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லையேம்மா. ஏன் இல்ல? அவ எப்ப இடுப்பு வலி நீங்க வந்து அட்மிட் ஆகுறாளோ அப்பவே என் வயித்தை கிழிச்சு குழந்தை எடுத்துருங்க. என்னடி தேடு? வாட்? ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொன்னேன். நல்ல நேரம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுங்கன்னு சொன்னா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறீங்களே, அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணி எடுங்க. ஓகே, அத டெலிவரி டைம்ல பாத்துக்கலாம். அப்ப ஆபரேஷன் பண்றேன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்க விருப்பம் அதுதானா? செய்யறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, இப்ப எதுக்காக வந்தீங்க? அது குழந்தை நல்லா இருக்கான்னு செக்அப் பண்றதுக்காக வந்தோம். ஓ, செக்அப் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னனே நல்லதா இருக்குன்னு. நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. இதெல்லாம் உங்க மனசோடயே இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கோ அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கோ தெரிய வேண்டாம். சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க. தேனு, டாக்டர் என்ன சொன்னாங்க? நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி போலாமா? சரிங்க. வாங்க. சார் சார், என்னம்மா? உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் பாத்துட்டு வந்துடுறேன். வாமா. எதுக்கு கூப்பிட்டாங்க? டாக்டர், வாங்க தங்கவேல், உட்காருங்க. உங்க முன்னால வந்து உட்காரும் போதெல்லாம் பரீட்சை எழுதிட்டு பயத்துல இருக்கிற ஸ்கூல் பையன் மாதிரியே நடுக்கமா இருக்கு டாக்டர். நீங்க நல்ல விஷயம் தான் சொல்வீங்க, இருந்தாலும் ப்ளீஸ் நீங்க பேசாதீங்க. என் மனசு மாறதுக்குள்ள நான் உண்மையை சொல்லணும். உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க என்ன பேசவே விடல. இத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க எமோஷனலா பாண்ட் ஆகாம நிதானமா பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர், ஏதோ நெஞ்சுக்குள்ள படபடன்னு அடிக்குது டாக்டர். சொல்லிடுங்க டாக்டர், சொல்லுங்க. என் கண்ணெல்லாம் கலகுது டாக்டர். என்னன்னு சொல்லிடுங்க டாக்டர். லட்சுமி கிட்ட சொன்ன பிரச்சனை சின்ன உசுருக்கா இல்ல? சார், நோ நோ, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியல டாக்டர். நீங்க லேடிஸ், உங்க முன்னால ஆடுறதுக்கு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க டாக்டர். தேன்மொழி வயித்துல வளர்ற குழந்தை 50% தான் சான்சஸ் இருக்கு. என்ன டாக்டர் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? குழந்தை பாதிக்கு பாதி
சந்தர்ப்பம்தான். உழைச்சாலும் உழைப்பான். என்ன தேன்மொழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நோ நோ நோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? இல்லல்ல? போதும் டாக்டர், இது போதும் டாக்டர். எனக்கு அவ முக்கியம், ரொம்ப முக்கியம் டாக்டர். அவ உசுரு எனக்கு முக்கியம். கடவுள் இருக்கான் டாக்டர், நான் அவனை நம்புறேன். என் குழந்தை எனக்கு கிடைக்க பாதிக்கு பாதி சான்ஸ் இருக்குல்ல? கடவுள் என் பக்கம் இருப்பான் டாக்டர், என் பக்கம் தான் இருப்பான். என் பக்கம் தான் இருப்பான். சார், இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த குழந்தை உயிர் பொழைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல அது ஊனமா தான் சார் பிறக்கும். டாக்டர் டாக்டர் சாரி சார், இத சரி பண்ண எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையான்னு கேட்காதீங்க. இல்லைங்கிறதா உண்மை. நான் என்ன தேத்திக்கிறேன் டாக்டர். தயவு செஞ்சு இத தேன்மொழி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். சொன்னா அவ தாங்க மாட்டா டாக்டர், தாங்க மாட்டா. ஓகே தங்கவேல், நான் சொல்ல மாட்டேன். வரேன் டாக்டர். தேன்மொழி வயித்துல வளர்ற குழந்தை 50% தான் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை உயிர் பொழைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல அது ஊனமா தான் சார் பிறக்கும். இத சரி பண்ண எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையான்னு கேட்காதீங்க. இல்லைங்கிறதா உண்மை. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கவே கூடாது. அடுத்த தடவை தேன்மொழி இங்க வரப்ப நானே சொல்லிடுறேன். ஹலோ லக்ஷ்மி, நான் தான் டாக்டர் பேசுறேம்மா. நான் தேன்மொழியோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். ஏன் டாக்டர் அவசரப்பட்டீங்க? லக்ஷ்மி, இங்க பாருமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒரே ஒரு சின்ன வருத்தம், என்னால தேன்மொழி கிட்ட நேரடியா சொல்ல முடியல. சொல்ல வேண்டான்னு தங்கவேலும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. முடிஞ்சா நீயாவது தேன்மொழி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுமா. அது திடீர்னு ஒரு நாள் தெரிய வரும்போது இது அவங்க மனசை ரொம்ப பாதிக்குமா. ஜாக்கிரதை. மற்ற விஷயத்த நெக்ஸ்ட் டைம் செக்அப் வரும்போது பேசிக்கலாம். பை. ஓகே. ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சு போறதுன்னு முடிவெடுத்திருக்கீங்களா? அக்னி சாட்சியா எந்த நிலைமையிலயும் என்னை கைவிட மாட்டேன்னு அவர் கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல இருக்கு. பாரமா இருக்கிறது இந்த கயிறு இல்லைங்க. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க?
எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. அவளுக்கு இந்த விவாகரத்துல இஷ்டம் இல்ல. இதை விட தெளிவா எப்படி சொல்றது? உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஒத்து வரல, அவ்வளவுதான். அத சம்பந்தப்பட்டவங்கள சொல்ல சொல்லுங்க. என் மனசுல அவரை தவிர வேற யாருமே இல்ல. எனக்கு அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாரோ அதே அளவுக்கு நேசிச்ச காலமும் இருக்கு. ஒருத்தர் மனச ஒருத்தர் காயப்படுத்துறதுக்காக இங்க வரல. அதான் பேச வேணாம், மியூச்சுவலா போயிரலான்னு நாங்க சொல்றோம். அவர் என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் காலம் ஆகலாம். முதல்ல அவருக்கு என் மேல இருக்கிற கோபம் போகணும். அதுக்கு முன்னாலேயே விவாகரத்தை கூட வந்து நின்னா எப்படி? இந்து, அதெல்லாம் அவன் யோசிச்சாச்சு. என்ன யோசிச்சாரு? கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவும் சரியா இருக்காது. அந்த மூஞ்சி நீங்களே பாருங்க. நிதானத்துல இருக்கிற முகமா அது? எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கும் போது நீங்களே அவரை கிணத்துல பிடிச்சு தள்ளலாமா? நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய தப்பு ஒண்ணும் இருக்காது. மத்தவங்க சொல்றத வச்சு மனைவி மேல சந்தேகப்படுறவன் முட்டாள். உங்க வாழ்க்கையில சரி பாதியா இருக்கிறவளை நம்பாம வழியில போறவன் பேச்ச நம்பி உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, நாம நமக்காக வாழல, 4 பேருக்காக தான் வாழ்றோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சமூகத்துல ஒருத்தரை பத்தி தப்பா பேசும்போது நாம மட்டும் அவரை எப்படி நல்லவரா பார்க்க முடியும்? அப்படி ஒரு பார்வை உங்களுக்கு இருந்தா நீங்க ஞானி. நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க. இந்த சமூகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன மரியாதையில சந்தோஷப்பட்டுக்கிற அற்ப மனுஷ பிறவிங்க. போதுமா? சாமர்த்தியமா பேசுறீங்க. தப்ப மறைக்கிறதுக்கு இந்த சாமர்த்தியம் வேணும். டேய், உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. தப்புன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்தா என் தங்கச்சியோட நடத்தைய சந்தேகப்படுறீங்களே, எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்படி கோவம் வந்திருந்தாதான் என்ன புரிஞ்சுக்காதவனோட நான் ஏன் வாழணும்னு டைவர்ஸுக்கு சம்மதிச்சிருப்பாங்களே. அண்ணி, நீங்களா அண்ணி இப்படி பேசுறீங்க? எனக்கு வேற வழி தெரியல இந்து. இவன் ஒண்ணு வேணான்னு நினைக்கிறான். நீ பேசாம இதுக்கு ஒத்துக்கோ. யார் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஷோ. மேடம், நீங்க தான் மேடம் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். என் தம்பிக்கு இவளோட வாழ இஷ்டம் இல்ல. உங்களை நம்பி கழுத்தை நீட்டினதுக்கு, காதலிச்சதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா தரு? நீங்க யோசிக்கிறதுக்கும் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சிந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு வேணானா வெட்டி விடுறதுக்கு இது என்ன கசாப்பு கடையா? 1000 பேர் சாட்சியா நடத்தின கல்யாணத்தை அவ்வளவு சுலபமா அறுத்து விட்டுற முடியுமா? மேடம், இன்னைக்கு நீங்க டைவர்ஸ் கொடுத்தா நாளைக்கு காலையில அவர் புது மாப்பிள்ள. ஆனா என் தங்கச்சியோட கதி, இவ பணத்துக்காகவோ அந்தஸ்துக்காகவோ இல்ல, இவர மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் போராடல, தன்னை நிரூபிக்க போராடுறா. தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும். ஆனா மேடம், இதுல ஒரு பொண்ணோட கண்ணீரும் உரிமையும் இருக்கு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க மேடம். உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுது. சந்தேக கேஸ்ல பிரியிற பாதி குடும்பம் அதுக்கப்புறம் வாழ்க்கையை இழந்து தவிக்கிறத நானே நிறைய பார்த்திருக்கேன். உங்க 2 பேர் விஷயத்திலயும் நான் அவசரப்பட தயாரா இல்ல. 2 பேருக்குமே கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. பிரிஞ்சிருந்தா அந்த அவகாசம் கூட பிரயோஜனம் இல்லாம போயிரும்.
அதனால திரு வீட்ல இந்து இருக்கிறது தான் சரி. 6 மாதம் திருவும் இந்துவும் ஒரே வீட்ல இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கிற நாள்ல திருவாலையோ அவங்க குடும்பத்தாலேயோ இந்துவுக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் வரக்கூடாது. அதை இந்த கோர்ட் கவனிச்சுட்டே இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறமும் திரு விவாகரத்து வேணுங்கிறதுல உறுதியா இருந்தா அந்த நேரத்துல அது பத்தி முடிவெடுக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் போகலாம். வாடா. ஏய், கவலைப்படாத. வாமா. போம்மா. தேன்மொழி வயித்துல வளர்ற குழந்தை 50% தான் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை உயிர் பொழைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல அது ஊனமா தான் சார் பிறக்கும். அத்த தென்மொழி டாக்டர்கிட்ட போனேன்லம்மா. அவங்க என்ன டாக்டர் சொன்னாங்க, இந்த வீட்டோட வரிசை நீ வயித்துல சுமக்குற, அதனால நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்புறம் உன் மனசு சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அப்புறம் சம்மந்தி வர வழியில நானும் குழந்தை எப்ப பிறக்கும்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். எப்படியும் புரட்டாசி கடைசியில இவ கைப்பிள்ளையும் கையுமா நிப்பா. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, புரட்டாசியில பிறக்கிற பிள்ளைங்க புத்திசாலியா இருக்குமா. மொத்தத்துல 4 நட்சத்திரம், நாழிகை, லக்னம்னு குத்து மதிப்பா ஒரு கட்டம் போட்டு பார்த்தா அவன் ஜாதகத்துல சூரியன் உச்சத்துல இருக்கும். பையன்தான் பிறக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன நாட்டாம வம்சத்துக்கு வாரிசு தேர நக்குன தேங்காய் மாதிரியா பிறக்கும்? சிங்க குட்டியா இல்ல பிறக்கும்? ஆனோ பண்ணோம் நல்லபடியா பிறந்தா சரி. ஏன் சிங்கத்திலேயே பொம்பளை சிங்கமும் இருக்குல்ல. தேனுமா, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. கொஞ்சம் இரு வரேன். ஏ தேனு, உன் மாமியார் இப்பவே எப்படி துள்ளி குதிச்சுட்டு போறாங்கன்னு பாத்தியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன் மரியாதை எங்கேயோ போகுது. அம்மா, என் வயித்துல இருக்கிறது குழந்தை இல்ல, என் கௌரவம், எனக்கான அங்கீகாரம். இந்த குழந்தை மட்டும் இல்லனா எனக்கு இந்த வீட்ல பழைய மரியாதை கூட கிடைச்சிருக்காது. ஏய், இனிமே நீ தாண்டி இந்த வீட்டுக்கு மகாராணி. தேனே, ஏதாவது ஸ்வீட் இருக்குமான்னு பார்த்தேன். அவசரத்துல ஒண்ணுமே கிடைக்கல. தாம்பாளத்துல சக்கரை கொட்டி வச்சிருந்தது. காட்டு. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, என்ன வேணாம் அத்தை. உன் மாமியார் எவ்வளவு ஆசையா குடுக்குறாங்க, வேணான்னு சொல்லக்கூடாது. காட்டு. காட்டு. என்னம்மா என்ன? என்னம்மா சக்கரை தித்திப்பா இல்லையா? சக்கரை இல்லாத கோலமாவு. நான் தான் காலையில ஈரமா இருந்துச்சுன்னு தாம்பாளத்துல கொட்டி காய வச்சேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருமா. அது என்கிட்ட சொல்லக்கூடாதா? சந்தோஷத்துல கண்ணே அவிஞ்சு போச்சு. போய் வாய் கொப்பளி. நான் உள்ள போய் வேற ஏதாவது ஸ்வீட் பார்த்து. அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீங்க சொன்னதே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வேணாம். இல்ல இரு, நான் வேற கொண்டு வரேன். ஐயோ அத்தை. சம்மந்திமா விடுங்க சம்மந்திமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அப்ப செய்யுங்க. தேனு, நீ உள்ள போய் வாயை கழுவுமா. சம்பந்திமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஐயே, என்ன சம்மந்தி, அதெல்லாம் நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல. நீங்க விடுங்க.
ஆ